பெயர் எம் பார்த்தசாரதி, கோவிந்தாபுரம், தாராபுரம் தாலுகா, திருப்பூர் மாவட்டம். நான் கடந்த 28/10/24 அன்று நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சென்று ஒரு சன்ன ரகமான அரிசி உடைய நெல் வேண்டும் என்று கேட்டபோது இந்த புது ரகத்தை ஒரு 5 கிலோ நெல்லை எங்களுக்கு அளித்தார்கள். அந்த 5 கிலோ நெல்லை கொண்டு இங்கே நாட்டு விட்டுருக்கிறோம். அதுவும் தவிர இந்த நெல் கொஞ்சம் வறட்சிக்கு தாக்கு பிடிக்கும், மேட்டு பகுதிக்கு நல்லா இருக்கும்னு சொன்ன காரணத்தினால ஒரு மேட்டு பகுதியில் வறட்சியான இடத்துல தான் இந்த நெல்லை நட்டுருக்கிறேன். இந்த நெல் ஓரளவுக்கு அரிசி நல்லா இருக்குது, நெல் ரொம்ப சன்னமாக இருக்குது, ரொம்ப சூப்பர் ஃபைனாக இருக்குது. இதுக்கு காம்படிஷனாக பிபிடி போட்டிருக்காங்க. நானும் பிபிடி 2 ஏக்கர் அங்கே போட்டிருக்கேன். பிபிடியை விட இது நல்ல நோய் தாக்குதலுக்கு தாங்கி வந்திருக்கு. பிபிடிக்கு மருந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டிருக்குது, ஃபெர்டிலைசரும் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிது. இது ஃபெர்டிலைசரும் கம்மியாக தான் இருக்குது, நோயும் அதிகமாக தாக்கலை, நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் பில்லு கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது பாக்கி வெரைட்டி பார்க்கும்போது. பிபிடியும் இதே மாதிரி தான் இருக்குது. நல்ல சாப்பாட்டுக்கு நம்ம நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதை தவிர நம்ம வறட்சிக்கு தாங்கிறதுங்கிறத ஒரு பெரிய சகாயம் இதில் இருக்குது. 135 நாள் வயசு கொண்ட ரகம் இந்த ரகம். சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ கோ வெரைட்டியில் கோ 52, 54, கோ 55, கோ 56, கோ 57, கோ 58, கோ 59, அது எல்லாமே ஏடிடி 54ம் பிபிடியும் ட்ரையலுக்காக போட்டிருக்கிறேன். அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு பிபிடியை விட கோ 59 நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அரிசியும் நல்லா இருக்குது, நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது, தண்ணிக்கு நல்லா தாக்கு பிடிக்குதுங்கிறத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அக்ரிகல்ச்சர் காலேஜில் 5 கிலோ நெல் இந்த நெல் கொடுத்தாங்க. இந்த நெல்லை வச்சு நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 30 சென்ட் ஆட்டம் நட்டுருக்குறோம். இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒத்த நாற்றை எல்லா நெல்லுமே ஒத்த நாற்றை நடுறோம். கிட்டத்தட்ட 40 சென்டிமீட்டருக்கு மேலே கேப் கொடுத்து 40 to 50 கேப் கொடுத்து தான் நட்டுருக்குறோம். ஒத்த நாற்று நட்டு இந்த அளவுக்கு ஏக்கருக்கு ஒரு 3-4 கிலோ நெல் போட்டோம்னா நிச்சயமாக ஈல்டு எப்படியும் ஏக்கருக்கு ஒரு 500 கிலோவாவது அதிகமாகுங்கிறது தான் எங்கள் விவசாயினுடைய அபிப்பிராயம். இந்த நெல்லை பொறுத்த வரைக்கும் அநேகமாக நெல் நல்லா இருக்கிறதுனால எதிர்காலத்தில் மார்க்கெட் நல்லா இருக்க விவசாயி மத்தியிலையும் வியாபாரி மத்தியிலையும் இதுக்கு ஒரு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.